தமிழகத்தில் நடைபெற்று வரும் கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் அன்றாடம் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக தெரிவித்து விவாதிப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள கருத்து தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஆளும் திமுக தலைமையில் 14 கட்சிகளை கொண்ட மெகா கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவா என்ற பேச்சுவார்த்தை இரு கட்சியின் தலைவர்கள் மத்தியில் நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தவேக தலைமையிலான கூட்டணி வழக்கம்போல் தனித்தே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி என்ன 4 முனை போட்டியா அல்லது 5 முனை போட்டியா என்ற நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசியலில் திடீர் திருப்பமாக டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து விரிவாக பேச்சு நடத்தியுள்ளார். இதன் மூலம் மீண்டும் அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உறுதியாகி உள்ளது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் விரிவாக விவாதித்ததாகவும் தமிழக திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை தொடர வேண்டுமென அமித்ஷாவிடம் வலியுறுத்தினேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது, தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பணியை மேற்கொண்டால் நியாயமான முறையில் தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் எதிர்கொள்ளும் மேகதாது, முல்லை பெரியாறு அணை விவகாரங்களிலும் உரிய நடவடிக்கை கோரியும், தமிழக டாஸ்மாகில் 2 லட்சம் கோடி ஊழலை முழுமையாக விசாரிக்க கோரியும், தமிழகத்தில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு, மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிப்பது, கனிம வளத்தை கொள்ளையடிப்பது, பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் குறித்து அமித்ஷாவிடம் விரிவாக தெரிவித்ததாக கூறியுள்ளார். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தை பார்வையிடவே சென்றதாகவும், நேரம் கிடைத்தால் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கலாம் என்று திட்டமிட்டு இருந்தேன். மத்திய அமைச்சரை பார்க்க நேரம் ஒதுக்கப்பட்டதும் அமித்ஷாவை சந்தித்து தமிழக மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி குறித்தும் எதுவும் பேசவில்லை, முழுக்க மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காக தான் அமித்ஷாவை சந்தித்தேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எங்கள் கொள்கை எப்போதும் நிலையாக இருக்கும். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறும் என்றும், தேர்தல் நேரத்தில் என்ன சூழ்நிலை இருக்கிறதோ அதை பொறுத்தே கூட்டணி மாறும். கூட்டணி இருக்கா இல்லை என்பதை இப்போது சொல்ல முடியாது என்றும், ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனைகளை பேசி தீர்வு காணும் கட்சி அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து 2026இல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்று பாஜக மூத்த தலைவரும் உள்துறை மந்திரியுமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 2026இல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிடும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்பை தொடர்ந்து 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைவது உறுதியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.